சிம்ம ராசி. இவங்களுக்கு எல்லாமே தெரியுங்க. நல்லது கெட்டது தெரியும். மத்தவங்க யாரு எப்படிங்கிறது தெரியும். ஒருத்தங்க என்ன பேச வராங்க, அவங்களுடைய உள்நோக்கம் என்னங்கிற வரைக்கும் தெரியும். ஆனா, எதுவுமே தெரியாத மாதிரியே முகபாவனை வச்சுக்கிறதுல சிம்ம ராசிய யாராலயுமே எடை போட முடியாது. ரகசியத்த பாதுகாக்கக்கூடியவங்க. அப்பன்னா தப்பானவங்களான்னு கேட்டீங்கன்னா, அப்படி இல்லைங்க. யாருக்குமே தீங்கு நினைக்காதவங்க. தனக்கு தெரிஞ்ச விஷயத்த மத்தவங்க தெரியாத மாதிரி பேசுறாங்களா, பேசிட்டு போகட்டும் அப்படின்னு மத்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கக்கூடியவங்க. இவங்கலாம் மத்தவங்கள மாதிரி எடுத்தெறிஞ்சு பேச ஆரம்பிச்சா, ஒருத்தவங்க கூட சிம்ம ராசிக்கு முன்னாடி நின்னு பேச முடியாது. ஏன்னா, அந்த அளவுக்கு உலக அறிவும் இருக்கு, அனுபவ அறிவும் இருக்கு. இருந்தாலும் சிம்மம் அப்படிங்கிறவங்க பாசத்துக்கு கட்டுப்பட்டவங்க. தன்னுடைய பாசத்துக்கு உரியவங்க பொய் பேசுறாங்க, இல்ல நமக்கு தீங்கு நினைக்கிறாங்க, இல்ல நம்மள கஷ்டப்படுத்துறாங்க. என்ன பண்ணாலும் சரி, சிம்ம ராசி அவங்கள தண்டிக்க ஒரு நாளும் நினைக்க மாட்டாங்க. இது அவங்களுக்கு மட்டும் இல்லைங்க. யாருக்குமே உதவி செய்யணும்னு நினைப்பாங்க. அப்ப இவங்க என்ன பயந்தாங்கோலிங்க போலவே! பார்க்க தான் உர்ருன்னு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது தப்புங்க. துணிச்சலா எந்த காரியத்தையும் செய்து வெற்றி பெறக்கூடியவங்க, ஆளுமை திறன் படைத்தவங்க, அரசாங்கமே ஆட்சி செய்யக்கூடிய அளவுக்கு அறிவுபூர்வமான நெறைய விஷயங்கள தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. சிம்மம் அப்படின்னா, யூகிக்கிறதுல பலே கில்லாடிங்க. எல்லா வகைகள்லயுமே முதன்மை பங்கு வகிக்கக்கூடிய திறன் இருந்தாலும், வேண்டான்னு ஒதுங்கி நிப்பீங்க. நம்ம சொல்ல விஷயங்கள் உண்மை நெனச்சா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. இப்படிப்பட்ட குணநலங்கள் கொண்ட சிம்ம ராசிக்கு தலைப்பு பார்த்திருப்பீங்க. மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நேரம். சிம்மத்த பொறுத்தவரைக்கும் ஆண்டவன் எழுதிய விதி என்னவோ, இனி உங்களுடைய தலைவிதி மாறப்போகுது. மார்ச் மாதத்துல நிறைய கிரகங்களுடைய மாற்றத்தினால சிம்மம் அப்படிங்கிறவங்க சிரமப்பட போறீங்களா? இல்ல சிறப்பா இருக்க போறீங்களா? அதுதாங்க இப்ப தெளிவா பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். பொதுவாவே இந்த மாதத்துல நிறைய கிரகங்கள் மாற்றம் ஆகுறதுனால, உங்களுடைய நிலையில ஏற்றம் கண்டிப்பா உண்டு. கவலை வேண்டாம், பயம் வேண்டாம். இப்போ சிம்ம ராசிக்கு எப்படிங்க நான் பலன் சொல்லுவேன்? சிம்ம ராசியில கூடிய 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் பொது பலன்கள் தான். உங்கள பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ராசியில எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்காங்க? மேலும் இந்த மாதத்துல எந்த கிரகங்கள் மாற்றம் ஆகுறாங்க? அதை பொறுத்து தாங்க இந்த மாதிரி பலன்கள் சொல்ல முடியும். அப்படி பார்க்கிறப்ப சிம்ம ராசி, மகம் நட்சத்திரம், பூர நட்சத்திரம், உத்திர நட்சத்திரம் 1ஆம் பாதம். கிரக நிலைன்னு பார்த்தோம்னாக்கா, தன, வாக்கு, குடும்பஸ்தானத்துல பாம்பு கிரகம், நிழல் கிரகம்னு சொல்லக்கூடிய கேது பகவான் உட்கார்ந்திருக்கார். அடுத்ததா களத்திர ஸ்தானத்த பொறுத்தவரைக்கும் சூரிய பகவான், அவர் கூடயே சந்திர பகவான், அவர் கூடவே சனி பகவானும் 3 பேரும் கூட்டணியில உட்கார்ந்திருக்காங்க. இதுவே அஷ்டமஸ்தானத்த பொறுத்தவரைக்கும் ராகு பகவான், அவர் கூட சுக்கிர பகவான், அவர் கூடவே புதன் பகவான். இவங்க 3 பேரும் கூட்டணியில இருக்காங்க. அடுத்ததா தொழில் ஸ்தானத்த பொறுத்தவரைக்கும் ரொம்ப நல்லவன்னு சொல்லக்கூடிய குரு பகவான் உட்கார்ந்திருக்கார். அடுத்த லாபஸ்தானத்த பொறுத்தவரைக்கும் பூமிக்காரகன்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உட்கார்ந்திருக்கார். சோ இந்த கிரகங்கள் இப்படி வலம் வரக்கூடிய நிலையில கிரக மாற்றம்ங்கிறது ஆல்ரெடி 4/3/2025 அன்னைக்கு சுக்கிர பகவான் வக்ரம் ஆகிட்டாரு. இவரு வக்ரமானதுனால 9/3/2025 அன்னைக்கு புதன் பகவானும் நான் வக்ரகதிக்கு மாறிக்கிறேன் அப்படின்ட்டு வர போறாரு. அடுத்த 14/3/2025 அன்னைக்கு சூரிய பகவானும் களத்திரஸ்தானத்துல இருந்து அஷ்டமஸ்தானத்துக்கு மாற போறாரு. இவரை தொடர்ந்து அடுத்த 4 நாட்கள்ல, அதாவது 18/3/2025 அன்னைக்கு வக்ர நிலையில இருக்கக்கூடிய புதன் பகவான் அஷ்டமஸ்தானத்துல இருந்து களத்திரஸ்தானத்துக்கு மாற்றம் ஆகுறாரு. திரும்ப இவர் என்ன பண்றாரு, மாசத்தோட இறுதி நாளான 30/3/2025 அன்னைக்கு புதன் பகவான் வக்ர நிவர்த்தி ஆகுறாரு. சோ மேக்ஸிமம் ரோல் பண்றது யாருன்னு பார்த்தோம்னா புதன் பகவான் தான். சோ இவருடைய மாற்றத்தின் காரணமா, அதாவது வக்ரம் ஆகுறது, இடம்பெயர்றது, வக்ர நிவர்த்தி ஆகுறத பண்ணிட்டார். சோ இதனால எப்பவுமே எல்லாருக்கும் சவால் விடக்கூடிய அளவுக்கு துணிச்சலாக செயல்படக்கூடிய சிம்மத்திற்கு இந்த மாதம் வீண் அலைச்சல், காரிய தடை எல்லாமே அகல போகுது. எடுத்த உடனே வீண் தடை, காரிய தடைன்னு சொல்லிடாதமான்னு யோசிப்பீங்க இல்லையா? அதெல்லாம் மறைய போகுதுங்க. உங்கள விட்டு விலக போகுது. அதே மாரி சுக்கிர பகவானுடைய அமைப்புங்கிறது உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால தடைகள் நீங்கி எல்லா விதங்கள்லயுமே காரியங்களை சாதிச்சுக்க போறீங்க. ஒரு சில விஷயங்கள்ல அலைச்சல் ஏற்பட்டாலும் எடுத்த முயற்சிகள் உங்களுக்கு கை கொடுக்கும். அதே மாரி தேவையான வசதிகள் உண்டாகும். பணவரவ பொறுத்தவரைக்கும் நீங்க எதிர்பார்த்தபடியே கிடைக்குங்க. சமூகத்திலயும் மதிப்பு, மரியாதை உயரப் போகுது. உடல் சோர்வு, மனக்குழப்பம் எல்லாமே நீங்க போகுது. ஒரு விஷயம் புரியுதுங்களா சிம்ம ராசிக்காரர்களே? மார்ச் மாதம் எந்த அளவுக்கு உங்களுக்கு சாதகமா வருதுன்னு.
அதே மாரி செலவுகள் கூட உங்களுக்கு கட்டுக்குள்ள இருக்க போகுது. இது சொந்தமா தொழில் செய்றீங்களா? வியாபாரம் பார்க்குறீங்களா? ஆண்களா? பெண்களோ? சின்ன தொழிலோ? பெரிய தொழிலோ? எந்த துறைகள்ல என்ன வியாபாரம் பார்த்தாலும் சரி, என்ன தொழில் பார்த்தாலும் சரி. நீங்க எதிர்பார்த்தபடியே நடக்கும். இது கூட்டு தொழில் செய்றவங்க மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். தொழில் ஓகே தான். பட் கூட யார் கூட நம்ம சேர்ந்து தொழில் செய்றோமோ, அந்த வகையில கவனமா இருக்கணும். உங்களுடைய நேரடி பார்வை இருக்கணும். யாரையும் நம்பக்கூடாது. அதே மாரி உங்களுக்கு தேவையான பண உதவி கிடைக்கும். இது உத்தியோக பணிகள் இருக்கீங்க. தனியார் துறையோ, அரசாங்கத் துறையோ, ஆண்களோ, பெண்களோ. வீண் அலைச்சல் ஏற்பட்டாலும் முடிவில நீ எதிர்பார்த்த காரியங்கள் முடிஞ்சு வரும். சக ஊழியர்களே உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க. மேல் அதிகாரிகள் உங்களுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடந்துப்பாங்க. அடுத்த குடும்ப வாழ்க்கைய பொறுத்தவரைக்கும் குடும்பத்தில மகிழ்ச்சி ஏற்பட போகுது. கணவன், மனைவி உறவுல 2 பேருமே மனம் விட்டு பேசுறது ரொம்ப நல்லது. அதே மாரி குடும்ப விவகாரங்கள மத்தவங்களுடைய தலையீடு இல்லாம பார்த்துக்கோங்க. அதே மாரி நம்ம வீட்டு விஷயத்த போய் மத்தவங்க கிட்ட சொல்லி ஆலோசனை கேட்கிறதுங்கிறது சுத்தமா தவிர்க்கணும். சிம்ம ராசி இந்த மாதம் சாதகமா தான் இருக்கு. இருந்தாலும் நீங்க செய்யவே கூடாதுன்ற விஷயத்துல இதுதாங்க விஷயம். நம்முடைய பர்சனல் விஷயத்த யார்ட்டயும் சொல்லி ஆலோசனை கேட்காதீங்க. அது நமக்கே இடைஞ்சலா வந்துரும். இப்ப இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு இன்னும் பெரிய பிரச்சனையா மாத்தி விட்டுடுவாங்க. அதே மாரி குழந்தைகளுடைய முன்னேற்றத்துல அக்கறை காட்டுவீங்க. உறவுக்காரர்கள், நண்பர்கள் கிட்ட 2வது விஷயம் இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சொந்தக்காரங்கிட்டயும் சரி, நட்பு வட்டாரத்திலும் சரி, கவனமாக பேசி பழகுவது நல்லது. நம்ம பாட்டுக்கு நம்ம ஃப்ரெண்டு தானே, நம்ம சொந்தக்காரங்க தானே, நம்மளோட எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவோம். கடைசியில நமக்கு அவங்க தான் பின்னாடி குனிய வச்சு கும்மு கும்முன்னு கும்முறாங்களோ இல்லையோ, நல்லா குத்துவாங்க. ஸோ கவனமா இருங்க. பெண்கள பொறுத்தவரைக்கும் உடல் சோர்வு, திடீர் மனக்கவலை இது எல்லாமே ஏற்பட்டு நீங்கிரும். நீடிக்காது. சரிங்களா? அதே மாரி பெண்களுக்கு பண வரத்துங்கிறது திருப்திய கொடுக்கும். மதிப்பு, மரியாதை கூடும். அடுத்து கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு, வண்டி வாகனங்கள பயன்படுத்துறப்போ கவனம் தேவைங்க. பிரச்சனையா இருக்கட்டும், மத்த விவகாரங்களா இருக்கட்டும், பேசி அத தீர்த்துக்க போறீங்க. உங்களுடைய பக்குவமான அணுகுமுறையினால முடியாத காரியங்களுமே இந்த மாதத்துல முடிச்சுக்க போறீங்க. பணவரத்து அதிகமா கிடைக்கும். காரிய தடங்கல்கள் மறையுது. மனசுல இருந்த கவலைகளும் மறையுதுங்க. அடுத்து அரசியல் துறையில இருக்கிறவங்களுக்கு காரிய அனுகூலம் ஏற்படுதுங்க. நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். புதிய நபர்களுடைய நட்பு கிடைக்கும். ஆனா, புதுசா ஏதாவது உறவுகள் வருதுன்னாவே கவனமா செயல்படுவது நல்லது. அதே மாரி மாணவர்கள பொறுத்தவரைக்கும் கல்வியில வெற்றி பெற எல்லா முயற்சிகளையும் மேற்கொள்வீங்க. சக மாணவர்கள், அதாவது உங்க கூட படிக்கிற மாணவர்களே உங்களுக்கு உதவிகரமா இருப்பாங்க. மேலும் புதிய அனுபவங்களை பெறக்கூடிய மாதமா அந்த மார்ச் மாதம் இருக்க போகுது. இதுவே அலுவலக பணிகள்ல இருக்கீங்க அப்படின்னாக்கா, அது சம்மந்தமா வெளியூர் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. குடும்பத்திலயும் சுப நிகழ்ச்சிகள் ஏற்படுங்க. நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த வேலையை இப்ப நிறைவு பண்ணிக்க போறீங்க. புதுசா வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு. காதல் வாழ்க்கையும் ரொம்ப ஆரோக்கியமா இருக்க போகுதுங்க. எல்லா வகைகள்லயுமே ஏற்றத்தை தரக்கூடிய மாதம்னு சொல்லலாம். உங்களுக்கு சுகமாகவும், வெற்றிகள் கிடைக்கக்கூடியதாகவும் இந்த காலகட்டம் இருக்க போகுது. முக்கியமான வேலைகள் எல்லாமே இப்ப முடிச்சுக்க போறீங்க. இதற்கு நண்பர்களும், உறவுக்காரர்களும் ஆதரவு கிடைக்கும். அதே மாரி காதல் தொடர்பான விஷயங்கள்ல மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாக போகுது. காதல் விவகாரம் கொஞ்சம் கெடுபிடியாக இருந்தாலும், அது திருமண பந்தத்துக்குள்ள போக போதுங்க. குறிப்பா பேச்சுக்கள நிதானம் இருக்கட்டும். யாரையும் கிண்டல் பண்றதோ, கேலி பண்றதோ வேணாம். அதே மாரி யார்கிட்டயும் வாக்குவாதம் பண்ணக்கூடாது. சிம்ம ராசிய பொறுத்தவரைக்கும் இந்த மாதத்துல பேச்சுக்கள்ல நிதானம் இருக்கணும். என்ன பேசுறோம்? ஏது பேசுறோம்? இத நான் பேசினா நமக்கு நல்லதா? இல்ல அடுத்தவங்களுக்கு நல்லதா? நமக்கு கெட்டதா? இல்ல அடுத்தவங்களுக்கு கெட்டதா? இந்த மாரி எல்லா விதமான ஆராய்ச்சியும் இருக்கணும். அதே மாரி முக்கியமான விஷயங்கள பேசி தீர்த்துக் கொள்வது ரொம்ப நல்லது. உங்களுடைய வியாபாரத்த பொறுத்தவரைக்கும் கடுமையான போட்டி இருக்கும். ஆனா, அதெல்லாம் நீங்க அசால்ட்டா சமாளிச்சுடுவீங்க. உங்களுடைய பணத்த பார்த்தீங்கன்னாக்கா, புதிய திட்டங்கள்ல பங்குச் சந்தைகள்ல முதலீடு செய்யறதுக்கு முன்னாடி, அது சம்மந்தமா முக்கிய நிபுணருடைய ஆலோசனை பெறுவது ரொம்ப கட்டாயம். வேலை தொடர்பான பயணங்கள் போவீங்க. பயணங்களின் போது உடல் நலத்தையும், உங்களுடைய உடைமைகள் மீதும் கவனம் இருக்கட்டும். அதே மாரி குறிப்பா எதிரியுடைய விஷயத்துல சிம்ம ராசிக்காரங்க ரொம்ப கவனமா இருக்கணும். நம்ம என்ன பண்றோமோ, ஏது பண்றோமோ, எதிரிகள் என்ன பண்றாங்க, ஏது பண்றாங்கறதுல கொஞ்சம் கண்ணு வச்சுக்கோங்க. அடுத்த மாணவர்கள பொறுத்தவரைக்கும் படிப்பு தான் உங்க குறிக்கோளுங்கிறத உணர்ந்து படிங்க. குழந்தைகள் தொடர்பான கவலைகள் மறையுதுங்க. கடினமான சூழ்நிலை, வாழ்க்கை துணை உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க. மேலும் இந்த மார்ச் மாதத்த பொறுத்தவரைக்கும் எந்த வேலை செஞ்சாலும் சரிங்க, சிம்மத்திற்கு வெற்றி உண்டு. ஆனா கவனக்குறைவா இருக்கிறத தவிர்க்கணும். ஒரு கடின உழைப்புக்கு ஏற்ற பலன் இந்த மார்ச் மாதம் கொடுக்கும். சரிங்களா? நீங்க கண்ணும் கருத்துமா இருந்தீங்க அப்படின்னாக்கா, இன்னும் உயர்வான பலன்களை அடைய முடியும். முழு அர்ப்பணிப்போடு நீங்க ஒரு விஷயத்துல இறங்குனீங்க அப்படின்னாக்கா, அதற்கான ரிசல்ட் நீங்களே தெரிஞ்சுக்கலாம். இது நமக்கு சாதகம் தான் அப்படின்னு. அதே மாரி கோபத்திலோ அல்லது உணர்ச்சி வசப்பட்டோ எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது. சுத்தமா தவிர்த்துடணும். மாசத்துடைய நடுப்பகுதியிலும் சரி, கூடுதல் பணி சுமையை நீங்க சந்திக்க வேண்டியிருக்கும். குழந்தைகள் தொடர்பான எந்த ஒரு பிரச்சனைய பத்தியும் நீங்க கவலைப்பட வேணாம். அது தன்னால சரியாகிடும்.
அதே மாரி வணிகம் தொடர்பான எந்த விதமான முக்கியமான முடிவையும் பல கட்ட யோசனைக்கு அப்புறம் தான் எடுக்கணும். அதே மாரி பணம் பரிவர்த்தனை செய்யறப்போ கவனமா இருக்கணும். நம்ம கரெக்ட்டா தான் வந்து பார்த்தீங்கன்னாக்க, அக்கவுண்ட் நம்பர் போட்டுருக்கோமா? நம்ம அனுப்பக்கூடிய ஆட்களுடைய அக்கவுண்ட் நம்பர் கரெக்ட்டா இருக்கா? இந்த மாதிரி அதே மாரி நம்ம ஃபில் அப் பண்ணக்கூடிய அமௌண்ட் கரெக்ட்டா இருக்கா? இந்த மாரிலாம் செக் பண்ணிக்கிட்டு தான் நம்ம அனுப்பணும். இந்த மாதம் அப்படிங்கிறது ஆரோக்கியம் மற்றும் உறவுகள்ல சிறப்பு கவனம் செலுத்தணுங்க. சிம்ம ராசிய பொறுத்தவரைக்கும் ஆரோக்கியத்திலயும் அக்கறை வச்சுக்கணும். சரியான உணவு எடுத்துக்கணும். வெளி உணவுகள தவிர்த்திடணும். நேரமா தூங்க போணும். உடற்பயிற்சி பண்றது, யோகா பண்றது இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் உங்களுடைய உடலுக்கு கட்டாயம் நீங்க கொடுக்கணுங்க. இதோட உத்தியோக பணிகளே இருக்கிறவங்க, வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகள், உடைய பிள்ளைகள வந்து பாதுகாக்க பெற்றோருடைய உதவி கிடைக்கும். வேலை சுமை குறையும். வியாபாரிகள பொறுத்தவரைக்கும் சொந்த தொழில் செய்றீங்க அப்படின்னா, அதுல பெண்களாகவே இருந்தாலும் சரிங்க, ஆன்லைன் மூலம் நெறைய ஆர்டர்கள் கிடைக்கும். சொல்லப்போனா ஆர்டர்கள் குவியும். அடுத்து குடும்ப தலைவிகள பொறுத்தவரைக்கும் குடும்பத்துல சில முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க. அதுல உங்களுக்கு உரிமைகள் அதிகம். தம்பதிகளுக்கு இடையே அந்யோன்யம் கூடுதுங்க. கடைசிகள பொறுத்தவரைக்கும் உங்களுடைய சக ஊழியர்களால பண உதவி கிடைக்கும். அடுத்து மாணவர்கள பொறுத்தவரைக்கும் அரசு தேர்வு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பய உணர்வு அதிகமா தான் இருக்கும். நல்லா படிக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாரி உடல் ஆரோக்கியத்த பொறுத்தவரைக்கும் சிறப்பா தாங்க இருக்கு. உங்கள பொறுத்தவரைக்கும் பரிகாரம். ஞாயிற்றுக்கிழமைகள் தோறும் சூரிய பகவானுக்கு கோதுமை நைவேத்தியமாக வைத்து படைக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இப்ப பார்த்தது பொது பலன்கள். இப்ப நம்ம நட்சத்திர பலன்கள பார்க்கலாங்க. மகம், பூரம், உத்திரம் 1ஆம் பாதம். மக நட்சத்திரத்த பொறுத்தவரைக்கும் உற்றார் உறவுக்காரங்கிட்ட உங்களுக்கு இருந்த கருத்து வேறுபாடுகள் மறையுது. கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை பலப்படுது. உடல் ஆரோக்கியத்துல அக்கறை வச்சுக்கோங்க. மருத்துவ செலவு கட்டுக்குள்ள வரும். உத்தியோக பணிகள்ல இருக்கிறவங்களுக்கு நிம்மதியான சூழ்நிலை காணப்படுங்க. அடுத்த பூரம் நட்சத்திரம். நீங்க எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும். அலைச்சல்கள் மறையுது. பண வரவுல இருந்த நெருக்கடிகளும் மறையுது. தொழில் வியாபாரம் செய்றவங்க நெறைய போட்டிகளை சமாளித்து சாதிக்க போறீங்க. எல்லார்கிட்டயும் பழகுறப்போ அனுசரிச்சு பழகுறதும், பேச்சுகள்ல நிதானத்த கடைபிடிக்கிறதும் ரொம்ப நல்லதுங்க. அடுத்து உத்திர நட்சத்திரம் 1ஆம் பாதம். எந்த காரியமா இருந்தாலும் சரிங்க, அதுல கொஞ்சம் எதிர்நீச்சல் போட்டே முன்னேற வேண்டியிருக்கும். குடும்பத்திலயும் நிம்மதியான சூழ்நிலை இருக்க போகுது. திருமண சுப முயற்சிகள்ல உங்களுக்கு இருந்த தடைகள், தாமதங்கள் விலகுது. உத்தியோக பணிகள பொறுத்தவரைக்கும் கவனமா செயல்படணும். மேலும் இந்த மாதத்த பொறுத்தவரைக்கும் உங்களுடைய சமயோகித புத்தினால எல்லா விதமான பிரச்சனைகளையுமே அழகா சமாளிச்சிருவீங்க. உங்கள பொறுத்தவரைக்கும் பரிகாரம். பிரதோஷ காலங்கள்ல சிவபெருமானையும், நந்தி தேவரையும் வணங்குவதன் மூலம் எல்லா வகைகளிலுமே நன்மைகள் உண்டாகும். தடைகள், தாமதங்கள் நீங்குங்க. உங்கள பொறுத்தவரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் ஞாயிறு, செவ்வாய். இதைத் தொடர்ந்து சந்திராஷ்டமம் இருக்கக்கூடிய தினங்கள்னு பார்த்தோம்னா, மார்ச் மாதம் 29, 30 இந்த 2 நாட்கள் எங்கும் கவனம், எதிலும் கவனம். சந்திராஷ்டமம் இருக்கு அப்படின்னாவே அந்த நாள்ல பெருசா யார்ட்டயும் வீண் வாக்குவாதம் பண்ணக்கூடாது. புதுசா கமிட்மெண்ட் இருக்கக்கூடாது. வெளியூர் பயணம் போகக்கூடாது. எல்லா வகையிலயும் புதுசா எதுவும் முயற்சி பண்ணக்கூடாது. அதே மாரி பண விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணுங்க. அடுத்ததான் அதிர்ஷ்டம் தரக்கூடிய தினங்கள்னு பார்த்தோம்னாக்கா, மார்ச் மாதம் 22, 23 இந்த நாட்கள உங்களுடைய சுபகாரியங்களோட தொடக்கத்துக்கு பயன்படுத்தலாம். நல்லதே நடக்குங்க. இப்ப பார்த்தது பொது பரிகாரமா, இப்ப வந்து நம்ம நட்சத்திரங்களுக்கான தனிப்பட்ட பரிகாரம் பார்க்கலாங்க. சிம்ம ராசியில மக நட்சத்திரம். எப்பேர்ப்பட்ட சூழ்நிலையும் சுய கௌரவத்த விட்டு கொடுக்காத உங்களுக்கு பரிகாரம்ங்கிறது விக்னங்களை தீர்க்கக்கூடிய விநாயகர் பெருமானுக்கு சனிக்கிழமைகள் தோறும் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய. அதோட அவருக்கு ரொம்ப பிடிச்ச அருகம்புல் மாலையிட்டு மோதகம் படித்து வழிபாடு செய்ய. கடினமான காலகட்டத்தை கூட உங்களுக்கு எளிமையா சந்தோஷம் நிறைந்ததாக மாத்தி கொடுப்பார். நீடித்த செல்வத்தையும் வாழ்க்கையும் வளமாக மாத்திருவார். அடுத்து போற நட்சத்திரம். எல்லா விதமான செயல்பாடுகளும் துணிவும் ஒரு தெளிவும் கொண்ட உங்களுக்கு பரிகாரம்ங்கிறது வெள்ளிக்கிழமைகள் தோறும் மகாலட்சுமிக்கு பால் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்ய அதிர்ஷ்டம் உங்களை தேடி வருங்க. அடுத்து உத்திர நட்சத்திரம் 1ஆம் பாதம். வாழ்க்கையில முன்னேறத மட்டுமே குறிக்கோளாக கொண்டு உண்மையும் நேர்மையும் மட்டுமே உதவி செய்யுங்கிறத உணர்ந்து செயல்படக்கூடிய உங்களுக்கு பரிகாரம். வியாழக்கிழமைகள் தோறும் குரு பகவானை வழிபாடு செய்ய வாழ்க்கையில முன்னேற்றம் உண்டாகும். நீடித்த புகழ், நிலைத்த செல்வம் கிடைக்கும். சோ இப்ப பார்த்த பொது பலன்கள், நட்சத்திர பலன்கள் மற்றும் பரிகாரங்கள் எல்லா வகைகளிலுமே இந்த மார்ச் மாதம்ங்கிறது சிம்ம ராசிக்கு மகிழ்ச்சியை மட்டுமே தரக்கூடிய மாதமா இருக்கு. மேலும் இந்த மாதத்துல நீங்க என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, எந்த தெய்வத்தை எப்படி வழிபாடு செய்யணுங்கிற வரைக்கும் பார்த்திருக்கோம். சோ கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. வரக்கூடிய வாய்ப்பை கெட்டியா பிடிச்சுக்கோங்க. அதே மாதிரி எந்த விஷயத்த செய்யக்கூடாதுன்னு சொன்னோமோ அதை சுத்தமா தவிர்த்துட்டீங்க அப்படின்னாக்க சிம்ம ராசிக்காரர்கள் சிறப்பான வாழ்க்கையோட சிகரம் தொடுவீங்க. கடவுள் துணை, கடவுள் மட்டுமே துணை. வாழ்த்துக்கள்.